அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டேஸ்டி மம்மு கிட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச பேன்கேக், அதுவும் ஹெல்தி வெர்ஷனாக ஹெல்த் மிக்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஏலக்காய் தூள் சேர்த்தி, இல்லை 2 ஏலக்காய் பிஞ்சு சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாழைப்பழத்துக்கு பதிலாக ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா போன்ற பழங்களும் இதே முறையில் போட்டு அரைச்சி பண்ணலாங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சத்து மாவு கூட கலந்தாச்சு. இனிப்பு இன்னும் கூடயும் தேவைப்படுறவங்க 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இனிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த பழங்களில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுமானது. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ இது எல்லாம் பைண்டிங் ஒன்று சேர கலந்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவை விட கெட்டியாக இருந்தால் போதும். ஹெல்த் மிக்ஸ் பேன் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம விஸ்கில் இருக்கிறது கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நெய் அல்லது பட்டர் சேர்த்திக்கலாம். இதனால் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. பேன் நல்லா சூடானதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற ஹெல்த் மிக்ஸ் பேன் கேக் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டுக்கலாம். இது மினி சைஸ் பேன் கேக், சாப்பிடவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேல் பக்கம் எதுவும் நம்ம தோசை மாதிரி தேய்ச்சி விட வேண்டாங்க. மாவை எடுத்து விட்டதுமே அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வர்றதுக்காக மேல் பக்கத்துக்கு நம்ம மூடி போட்டுக்கலாங்க. அப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பேன் கேக்கை திருப்பி போட்டுடலாம். இந்த பேன் கேக் செய்யும்போது ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இது மில்லட்ஸில் பண்ண ஹெல்த் மிக்ஸ் பவுடருங்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேன் கேக் சூப்பராக வெந்து கொடுத்துருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. பேன் கேக் அப்படின்னாலே குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே விருப்பம் தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கும் நம்ம இது கொடுக்குறது ஒரு ஃபில்ஃபில்லான டிஃபனாக இது இருக்கும். இதில் இருக்கிற பனானா, நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறனால இதை அப்படியே சாப்பிடலாம். மேலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஹனியை நம்ம இது மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுக்கலாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மம்முவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது போல் ஹெல்த்தி டிஷ்ஷஸ் உங்களை தேடி வரும். ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.